பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வர்றது அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து உங்களை காப்பீடிக்கிறதா விஜய் வந்து சமூக சில ஆசிரியர்கள்லாம் கருத்து காப்பீடிக்கிறான்னு சொல்லணும். அண்ணனை பார்த்து தம்பி செய்கிறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? பிறப்போக்கும் நானும் வள்ளுவன் மகன், அவரும் வள்ளுவர் மகன். ரெண்டாவது நான் வந்து பிறப்போக்கும்னு நான் முன்னாடி கொண்டு வந்தேன். அதை அவர் எடுத்துகிட்டு வர்றாரு. இப்போ யானையை வச்சு கதை தான். யானை கேரளாவுக்கு சொந்தம், உத்தரப்பிரதேசத்துக்கு சொந்தம்லாம் கிடையாது. யானை எல்லாருக்கும் சொந்தம். சிவப்பு மஞ்சள் தான் எங்காலும் போட்டிருக்கான் பணியை. இது எங்கள் தலைவர் உருவாக்குனது, நாங்கள் அதை எடுத்துக்கிட்டோம். வண்ணத்தில் வண்ணம் இல்லை, நீ விடுப்பா. சாதி மதம் அதில் தான் பிரிவு, இந்த நிறத்துலையுமா விடுப்பா. அதுதான் நம்ம கேட்குறது. இப்போ வானவில் 7 வண்ணம் வருது, அதில் ஊதா என்னது அப்படின்னு ஏதாவது ஒரு கட்சி சொந்தம் கொண்டாட முடியுமா? அதுலேயும் சிவப்பு மஞ்சள் வருது, அது என்னதுன்னு யாராவது சொந்தம் கொண்டாட முடியுமா? அதில் நான் அதில் பெருமை தான் அடைகிறேன். ஒருவேளை என் தம்பி பிறப்புக்கும் இப்போ பறக்குது புலிக்கொடி, பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி, சிறக்கட்டும் சிறக்கட்டும் தமிழ் கொடின்னு எங்களுடைய கொடி வணக்க பாட்டில் வருது. அதாவது பறக்கும் புலிக்கொடி பறக்கும் தமிழ் கொடி சிறக்கும்னு நாங்கள் முழக்கத்தை வச்சோம். அதே தம்பி எடுத்துகிட்டு வர்றாரு. அவரும் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்ங்கிறாரு. நான் அதை தேர்தல் களத்துக்கு வந்ததுலேருந்து அதான் வச்சுருக்கேன். அது ஒத்த கொள்கையில் பயணிக்கிறது வந்து ஒன்றும் இது பண்ண முடியாது. அது ஒரு பெருங்குறை இல்லை. தமிழகத்தில் ஆன்மீகத்தை பேசாமல் யாருமே வந்து அரசியல் பண்ண முடியாது. ஆனால் ஓட்டுக்காக திமுக வந்து இந்த லெவலுக்கு இறங்குறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொல்லியிருக்காங்க. யார் சொல்லுது? ஆன்மீகம்ங்கிறது என்ன? அவங்களுக்கு ஆன்மீகம்ங்கிறது என்ன? ஆன்மீகம்ங்கிறது என்னன்னு ஒன்று இருக்குல்ல. பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்குது. மனித பிறப்பில் மானுட பிறப்பில் உயர்வு தாழ்வு இருக்குன்னு சொல்றதெல்லாம், அந்த கோட்பாட்டை ஏற்பதெல்லாம் ஆன்மீகம்னா அப்படி ஒரு ஆன்மீகம் உங்களுக்கு தேவையா? பசித்தவனுக்கு உணவளிக்காத, விதவைக்கு மறுவாழ் கொடுக்காத உங்க மதத்தை தூக்கி எறிங்கன்னு விவேகானந்தர் சொல்றாரு. உங்க கோட்பாடுகள் எப்படி இருந்ததுன்னு நீங்க கடந்த காலத்தில் பாருங்க. அதுக்கு பிறகு வந்தவர்கள் படிச்சா காதல ஈயத்த காட்சி ஊத்து இப்படிலாம் சொன்னது இருக்குது. நீங்க படிச்சா அடுத்த ஜென்மத்தில் வந்து வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கும் வவ்வால் முகம் கொண்ட மைத்ராச ஜோதிகனா பிறப்பீர்கள்னு உங்க வேதம், உங்க மனு எழுதி வச்சிருக்கு. நீ வந்து செத்த பிறகு நாயாப்போ பேயாப்போ, இந்த பிறப்பில் படித்து மனிதனா போன்னு சொன்ன முன்னோர்கள் உங்களுக்கு யார் யாருன்னு தெரியும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்படி ஒரு கோட்பாட்டை தகர்த்திருக்குது. எங்களுக்கு ஆன்மீகம்ங்கிறது சமத்துவம். எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் சொல்லுகிறார், உண்கிறகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கு இருக்கக்கூடாது. இறைவனுக்கு முன்பு இருகரமும் கூப்பித்தான் வணங்குகிறான். அது மாதிரி எல்லோரும் ஒன்று என்கிற எண்ணம் ஒவ்வொருத்தர் உள்ளத்திலும் இருக்கணுங்கிறாரு. அதுதான் சரியான ஆன்மீகம் நான் நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.